ஒருத்தர் வந்து ஒரு 50,000 இல்லை ரூ. 1,00,000 சம்பளம் வாங்கக்கூடிய ஒருத்தராக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவர் வந்து இந்த லிக்விட் ஃபண்டையும் டெட் ஃபண்டையும் எப்படி அவருடைய வெல்த் கிரியேஷனுக்கு யூஸ் பண்ணலாம் சார்? லிக்விட் ஃபண்டு வெல்த் கிரியேஷனுக்கு இல்லை. ஏன்னா லிக்விட் ஃபண்டில் என்ன ஆகும்னாக்கா உங்களுக்கு 5% கிடைக்கும், அவ்வளோதான் ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ அது வெல்த் கிரியேஷனுக்கான டூல் இல்லை. பட் நீங்கள் இப்போ கேட்டிங்க இல்லையா, மார்க்கெட் சைக்கிள்ஸை நான் எப்படி கேப்சர் பண்ணிக்கிறதுன்னு. எக்ஸசிவ் வேல்யூவேஷனில் இருக்கும்போது ஒரு அட்வைசர் இருந்தாக்கா கண்டிப்பாக சொல்லிடுவாங்க இந்த இடத்துல வேல்யூவேஷன் எக்ஸஸாக இருக்குதுன்னு. அந்த பீரியடில் நான் பண்ணுற எஸ்ஐபியை நான் லிக்விட் ஃபண்டில் போட்டுன்ட்டு, லிக்விட் ஃபண்டில் இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா எப்போ வேணால் எடுக்கலாம். லோடு அந்த பிரச்சனைலாம் இல்லை. நீங்கள் ஒரு ரிஸ்க்கும் ரொம்ப கம்மி, 5% தான் ரிட்டர்ன் வருது. மாதம் நான் அதில் போட்டுட்டே வரேன். இந்த பக்கம் ஈக்விட்டி மார்க்கெட் கீழே விழுந்துனே இருக்குன்றதை பார்க்குறேன். வேல்யூவேஷன் குறைஞ்சிட்டே வருது. 6 months ஆச்சு. ஓகே, இந்த லிக்விடில் இருக்கிறத விட்ரா பண்ணி நான் ஈக்விட்டிக்கு போடுறேன்.